So, the main or the corner verse for this day is taken from the book of Psalms 118, 8 and 9. இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கிற அந்த முக்கிய வசனம் சங்கீதம் 118 8 9. I want to read it for you in English. It is better to trust in the Lord than to put confidence in man. It is better to trust in the Lord than to put confidence in princes. தமிழிலே நான் வாசிக்கிறேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். You can underline the word confidence. பற்றுதலாய் இருப்பது என்ற பகுதியை வார்த்தையை நீங்கள் கோடிட்டுக் கொள்ளுங்கள். The meaning of confidence is the feeling or belief one can have faith in. பற்றுதல் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் ஒரு உணர்வு, ஒருவரின் மேல் முற்றிலுமாய் நம்பிக்கை வைக்கலாம் என்பதை காட்டும். It is something like you are rely on something or someone. ஒன்றின் மேல் அல்லது ஒருவரின் மேல் நீங்கள் சார்ந்து இருக்கலாம். The Hebrew word for confidence is bitakon, that means sure. இதற்கான எபிரேய பதம் பிட்டாகான், அப்படி என்றால் நிச்சயமாக என்ற அர்த்தம். In simple words, I am sure about something. You are sure about yourself and your abilities. உங்களுக்கு ஏதோ ஒன்றை குறித்து ஒரு நம்பகத்தன்மை உண்டு. இன்னொரு பக்கத்தில் எடுத்து பார்ப்போமே என்றால் உங்களுக்குள் இருக்கிற தாளந்துகள் அல்லது உங்களுக்குள் இருக்கிற விசேஷமான காரியங்களின் மேல் இருக்கிற நம்பிக்கை. You will have self assurity in your life. உங்கள் வாழ்க்கையிலே தனிப்பட்ட விதத்தில் சில நம்பிக்கைகள் இருக்கும். If one person is confident, I am talking to you in a balanced way, he won't actually think he is superior to others. ஒரு மனிதனுக்குள் ஒரு தன்னம்பிக்கை இருக்குமே என்றால் அல்லது தன்னை குறித்து ஒரு நல்ல காரியம் இருக்குமே என்றால், தன்னை குறித்ததான ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குமே என்றால் அவர் மற்றவர்களை தாழ்மையாக அல்லது கீழே நோக்கி பார்க்க மாட்டார். In other words, he won't think high esteem about himself, but he simply be quiet. இந்த பற்றுதலாய் இருக்கிற ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி தன்னை குறித்தே மேன்மையாக, மற்றவர்களை பார்க்கிலும் மேன்மையாக எண்ண மாட்டார்கள். எந்த சூழ்நிலையிலும் அமைதியோடு இருப்பார்கள். You will have inner knowledge about yourself. உங்களை குறித்து உள்ளான ஒரு நல்ல You will have inner knowledge about yourself. உங்களை குறித்ததான உள்ளான ஒரு அறிவார்த்த தன்மை உங்களுக்குள் இருக்கும். Some people will have high esteem about themselves. That means it talks about high level confidence. சிலருக்கு தங்களை குறித்தே ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை நினைத்திருப்பார்கள். தங்களை குறித்தே அவர்கள் பார்ப்பீர்கள் என்றால் அந்த பற்றுதலிலே அதிகமாக இருப்பார்கள். They speak keeping their achievements in front of them. They will make list of achievements, things that are proud of. ஒருவர் தன்னை குறித்து அதிகமான ஒரு நம்பிக்கை வைத்திருப்பார் என்றால் அவர் தான் செய்த காரியங்களை எல்லாம் முன்பாக நிறுத்தி இந்த காரியங்களை எல்லாம் நான் செய்து முடித்திருக்கிறேன், அதனால் இத்தனை நம்பிக்கை என் மேல் இருக்கிறது என்று தன்னை குறித்து மேலாக காண்பிப்பார். They often think about their talents and their personal strength to show them that they are very strong. அந்த அதிக நம்பிக்கை உடையவர்கள் தாங்கள் செய்து முடித்த காரியங்கள் அல்லது தங்களுக்குள் இருக்கிற தாளந்துகள் அல்லது தங்களுக்குள் இருக்கிற வேறு திறமைகளை நம்பி தங்களால் எதையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு இருப்பார்கள். They show themselves very confident by speaking about their self talk. They show themselves confident by speaking about them, that means a self talk. அதாவது இப்படி அதீத நம்பிக்கை உடையவர்கள் தங்களை பற்றியே சொல்லி தங்களை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார்கள். I am talking about those who are having confidence in high level. நான் பேசிக் கொண்டிருப்பது அல்லது நான் விளக்கம் அளித்துக் கொண்டிருப்பது ஒரு தன்னம்பிக்கையிலே அதிகமான நிலையிலே இருப்பவர்களை குறித்து. Some people
confidence. சிலருக்கு இந்த தன்னம்பிக்கை சற்றும் இல்லாமல் இருக்கும். It is exactly opposite to that high level confidence. அதாவது அதிகமான நம்பிக்கையை வைத்திருந்தவர்களுக்கு அப்படியே எதிர்மறையாய் இருப்பவர்கள், இடத்திலே நிற்பவர்கள், நம்பிக்கை இல்லாமல் இருப்பவர்கள். They will have low self esteem about themselves because of their past experiences. தங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் நிகழ்ந்த நிகழ்வுகளினாலே மிகவும் குறுகிய மனப்பான்மையும் குறுகிய நம்பிக்கையும் உடையவர்களாய் இருப்பார்கள். These past experiences like unhappy childhood or financial troubles or broken relationships or sexual harassments, lackness, comparing themselves with others. இந்த அதிக நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவர்கள் தங்கள் கடந்த வாழ்க்கையிலே இயலாமைக்குள் கடந்து போயிருப்பார்கள். சிறு வயதிலே அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பார்கள். பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருப்பார்கள். இன்னும் வேறு விதமான சமுதாயத்திலே அங்கீகரிக்கப்படாத சில காரியங்களினால் தாக்கம் அடைந்திருப்பார்கள். அவர்கள் இந்த நம்பிக்கை இல்லாமல் அவர்கள் இருப்பார்கள். They will have low esteem about themselves because of their past experience. இவர்கள் தங்களுடைய கடந்த வாழ்க்கையிலே கடந்த காலங்களிலே நிகழ்ந்த அந்த சம்பவங்களினாலே ஒரு தாழ்வு நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். They will have very stressful life. அவர்களுக்கு மிக அழுத்தமான ஒரு வாழ்க்கைக்குள் இருப்பார்கள். They will be uncomfortable most of the times. அவர்கள் எல்லா நேரத்திலும் சரியாக இருக்க மாட்டார்கள். They will have negative mind all the time. எப்பொழுதுமே எதிர்மறையான நினைப்புகளோடு இருப்பார்கள். They have fear in their mind that they do mistakes often. அவர்கள் செய்கிற எந்த காரியத்திலுமே தப்பு செய்து விடுகிறோம் என்ற எண்ணத்தோடு ஓடிக்கொண்டிருப்பார்கள். Some people they won't even talk to others. இந்த தாழ்மையான நம்பிக்கையை உடையவர்கள், தாழ்வு நம்பிக்கையை உடையவர்கள் சில நேரம் மற்றவர்களோடு கூட பேச மாட்டார்கள். Even in social network platforms we can see some other spiritual leaders giving lectures how to build their self confidence. இப்படி தன் நம்பிக்கை அல்லது தனக்குள்ளாக சரியான ஒரு பற்றுதல் இல்லாமல் இருக்கிறவர்கள் எப்படி தங்களுக்குள்ளாக இந்த குணாதிசயத்தை வளர்த்து கொள்ளலாம் என்று சொல்லி வேறு மதத்தை சேர்ந்த தலைவர்கள் கூட அநேக காரியத்தை பொது தளங்களிலே பேசுகிறார்கள். And many believers are after their messages. அநேக விசுவாசிகள் அப்படிப்பட்டவர்களுடைய செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். Please beware of such teachings in these last days. இந்த கடைசி நாட்களிலே அப்படிப்பட்ட போதனைகளுக்கு நீங்கள் சற்று விலகி இருக்க நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். We are not called for it. நாம் அதை கேட்டு அதன்படி செய்ய அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. Some teachings about self confidence are really humorous. சில சுய அந்த நம்பிக்கையை குறித்ததான செய்திகள் அல்லது உரையாடல்கள் நகைப்புக்குரியதாக இருக்கிறது. They are advising you to stand straight and walk. அவர்கள் சொல்லுகிற சில காரியங்கள் பார்ப்பீர்களே என்றால் நீங்கள் நேராக நின்று நேராக நடக்க வேண்டும். Some are advising them to make an eye to eye contact. சிலர் சொல்லுகிறார்கள் நீங்கள் கண்ணுக்கு கண் நேராக பார்க்க வேண்டும். Like if you do it you will show to others that you are confident. அதை செய்வீர்கள் என்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு நிறைய நம்பிக்கையோடு இருக்கிறீர்கள், தன்னம்பிக்கையோடு இருக்கிறீர்கள் என்று காட்டுகிறீர்கள் என்கிறார்கள். Some say that you have to lift up your chin and talk. சிலர் சொல்லுகிறார்கள் உங்களுடைய நாடியை நன்றாய் உயர்த்தி அதற்கு பின்பு ஒருவரை பார்த்து பேச வேண்டும் என்று. And some are advising to take long steps when you walk. சிலர் சொல்லுகிறார்கள் நீங்கள் நடக்கும் பொழுது நல்ல பெரிய காலடிகள் வைத்து நடக்க வேண்டும் என்று சொல்லி. Walk fast to show that you are confident. நன்றாய் வேகமாய் நடங்கள் என்று சிலர் சொல்லுகிறார்கள். Like after reading all these messages, after listening all these messages, I felt like they are really humorous. இதை எல்லாம் நான் கேட்ட பிறகு இப்படிப்பட்ட ஆலோசனைகளை அல்லது உரையாடல்களை நான் கேட்ட பின்பு இது நகைப்புக்குரியதாய் இருப்பதை கண்டேன். I am advising you beware of such teachings. நான் சொல்லுகிறேன் இப்படிப்பட்ட சில உபதேசங்களுக்கு அல்லது கற்றுக் கொடுக்கிற காரியங்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். There is one more confidence in the world. இந்த உலகத்துல இன்னொரு நம்பிக்கையும் உண்டு. That is called familiar confidence. அது நன்றாய் அறிந்த நம்பிக்கை. I'll give you some couple of examples so that you can understand the familiar confidence.
நன்றாய் அறிந்த நம்பிக்கையை குறித்து சில உதாரணங்களை உங்களுக்கு கொடுக்க It விரும்புகிறேன். includes confidence in property. அது பார்த்தீர்களே என்றால் உங்களுக்கு இருக்கிற சொத்தின் மேல் இருக்கிற நம்பிக்கை. They are confident that their property will help them in times of afflictions. அவர்கள் நினைக்கிறார்கள் தங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளின் சூழ்நிலைகளில் தங்களுக்கு இருக்கிற சொத்து உதவி செய்யும் என்று. Some say that they are confident about their education. சிலர் சொல்லுகிறார்கள் தங்களுடைய படிப்பின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று. They are telling that I have UG and PG degree and my education will help me to overcome in times of problems. என்னுடைய பிரச்சனைகளின் நேரத்தில் நான் வைத்திருக்கிற அந்த ஒவ்வொரு பட்ட படிப்புகளும் எனக்கு உதவி செய்யும் என்று சிலர் நினைக்கிறார்கள். Some say that they are confident because they are beautiful and they are handsome. சிலர் நினைக்கிறார்கள் நான் அழகாய் இருப்பதினாலே மற்றவர்களை கவர்ச்சிக்கிற விதத்தில் இருக்கிறதினாலே அது எனக்கு சில வேளைகளிலே உதவி செய்யும் என்று. Some say that I speak well, I have skills to handle, that's why I am confident. சிலர் சொல்லுகிறார்கள் எனக்கு நன்றாக பேச தெரியும், எந்த சூழ்நிலையையும் கையாள எனக்கு தைரியம் உண்டு என்று. We spoke about confidence in three parts. First one is high level esteemed confidence, and second one is low level esteemed confidence, and the third one is familiar confidence. நாம் மூன்று விதத்திலே இந்த நம்பிக்கையை குறித்து பார்த்தோம், பற்றுதலை குறித்து பார்த்தோம். ஒன்று அதீதமான ஒரு நம்பிக்கை, இரண்டாவது தாழ்ந்த நிலையில இருக்கிற நம்பிக்கை, மூன்றாவது நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு நம்பிக்கை. So let's see what the word of God is talking about this confidence. ஆனால் இன்றைக்கு நாம் வேதம் எந்த நம்பிக்கை குறித்து பேசுகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். You have to hear this. The world and the teachers that are there in the world, they say that you have to believe in yourself. இந்த உலகமும் இந்த உலகத்தில் இருக்கிற அநேக போதிக்கக்கூடியவர்களும் ஒரு காரியத்தை தான் சொல்லுவார்கள், உன்னை நீ நம்பு என்று சொல்லி. But only book that talks about believing God, believing Jesus is Bible. ஆனால் ஒரே ஒரு புத்தகம் மாத்திரம் தான் சொல்லுகிறது, தேவன் மேலும் இயேசு கிறிஸ்துவின் மேலும் நம்பிக்கை வையுங்கள் என்று. அது வேதாகமம். According to the Bible, you have to stop believing yourself, but you have to believe in Jesus. வேதத்தின் அடிப்படையிலே உங்களை தாங்களே நீங்கள் நம்புவதை நீங்கள் விட்டுவிட வேண்டும், இயேசுவை நம்புவதை நீங்கள் பின்பற்ற வேண்டும். This very sentence, it should go into your hearts like an arrow. இந்த முக்கியமான வாக்கியம் அல்லது நான் பேசுகிற இந்த காரியம் உங்கள் இருதயத்தில் ஒரு அம்பை போல உங்கள் மனதிற்குள் கடந்து செல்ல வேண்டும். Why? Because everything will fail, but Jesus never fails. ஏனென்றால் எல்லாம் உங்களை கைவிட்டு விடும், இயேசு உங்களை கைவிட மாட்டார். Philippians 3:3 he says, we worship God in spirit, rejoice in Christ Jesus, but we will not have confidence in the flesh. பிலிப்பியர் 3:3 தேவ மனுஷன் மிக தெளிவாய் சொல்லுகிறார், நாங்கள் மாமிசத்தின் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டோம் என்று சொல்லி. You may ask, you may have doubts about this fleshly confidence. இந்த மாமிசத்திற்குரிய நம்பிக்கை குறித்து சில கேள்விகள் உங்களுக்குள்ள எழும்பலாம். You may ask, sister, I have property, I have gold, I am beautiful, I have good education, good spoken English, good skills, good background, good family, etc. நீங்கள் சொல்லலாம், என்னிடத்திலே பாருங்கள் நல்ல விதத்திலே சொத்துக்கள் உண்டு, எனக்கு நகைகள் உண்டு, எனக்கு பணம் உண்டு, நல்ல படிப்பு உண்டு, எனக்கு அழகு உண்டு, இன்னும் என் குடும்பம் நல்ல அந்தஸ்து மிக்க குடும்பம், எந்த சூழ்நிலையும் நான் சந்தித்து அதை கையாள்வதற்கான திறமைகள் எனக்கு இருக்கிறது என்று All சொல்லி. these materialistic things will fail one day. இந்த எல்லா பூமிக்குரிய இந்த காரியங்கள் ஒரு நாள் அது செயலிழந்து அழிந்து போய்விடும். Your property goes in a day. உங்களுடைய சொத்து ஒரு நாளிலே அது கடந்து போய்விடும். Because property knows that God is supreme. ஏனென்றால் உங்களுடைய சொத்துக்கு தெரியும் கடவுள் தேவன் மாத்திரமே பிரதானமானவர் என்று. Property moves away from you one day. உங்களுடைய சொத்து ஒரு நாள் உங்களை விட்டு கடந்து போய்விடும். At the same time, beauty goes away. அழகு ஒரு நாள் கடந்து போய்விடும். Your spoken will not be useful one day. உங்களுடைய பேச்சாற்றல் ஒரு நாள் உங்களுக்கு உபயோகமாய் இல்லாமல் போய்விடும். Your skills will show their face to you one day. உங்களுடைய தாளந்துகள் எல்லாம் ஒரு நாள் தங்களுடைய முகத்தை உங்களுக்கு நேராய் திருப்பி விடும். I am telling you in one sentence, all fleshly and worldly things will fail, but Jesus never fails.
fails. இந்த உலகத்திற்குரிய மாமிசத்திற்குரிய எல்லா காரியங்களும் ஒரு நாள் அது ஒளிந்து போய்விடும். ஆனால் இயேசு ஒருபோதும் அவர் மாறாதவர். That's why we need to put our confidence in Jesus. அதனாலதான் இயேசுவின் மேல், இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்கள் நம்பிக்கையை நீங்கள் வைக்க Your வேண்டும். property fails, your job fails, your car fails, but Jesus will never ever fail. உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் உங்களை கைவிட்டு விடும், உங்களுக்கு இருக்கிற பணங்கள் கைவிட்டு விடும், உங்களுக்கு இருக்கிற படிப்புகள் கைவிட்டு விடும், உங்களுக்கு இருக்கிற வாகனங்கள் கைவிட்டு விடும். ஆனால் இயேசு ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். Confidence is vital for believer. ஒவ்வொரு விசுவாசிக்கும் பற்றுதல், நம்பிக்கை மிக முக்கியம். I tell you, regardless of where you are starting from, எந்த இடத்திலிருந்து நீங்கள் துவங்குகிறீர்கள் என்று அல்ல, you are confident, you can be confident from any second. எந்த நொடி பொழுதிலிருந்தும் இந்த நம்பிக்கைக்குள்ளே நீங்கள் கடந்து The வரலாம். beauty of the confidence is this. நம்பிக்கையின் மிக மேலான ஒரு காரியம் செய்கை என்னவென்றால், You can be confident from any second. எந்த நொடி பொழுதிலிருந்தும் இந்த நம்பிக்கைக்குள் நீங்கள் கடந்து வரலாம். It can be developed over time. அது பார்த்தீர்கள் என்றால் அப்படியே காலப்போக்கிலே அதை உங்களுக்குள் நீங்கள் வளர்த்து கொள்ளலாம். See, the actual confidence in the Lord is this. தேவனுக்குள்ளாக இருக்கிற நம்பிக்கை இதுதான். Spirit of God will make you to accept who you are, including your imperfections. ஆவியானவர் நீங்கள் யார் என்பதையும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய உங்களால் செயலாற்றப்படக்கூட முடியாதவைகளையும் ஏற்றுக்கொள்ள வைக்க அவரால் முடியும். You have a balanced view about yourself. உங்களை குறித்து ஒரு சமநிலையான எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும். Because you will have fellowship with the Holy Spirit of God. ஏனென்றால் ஆவியானவரோடு உங்களுக்கு ஒரு தொடர்பும் ஐக்கியமும் இருக்கும். You won't think about how, what and why, but you will just believe God. ஏன், எதற்கு, எப்படி என்று நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீர்கள். நீங்கள் தேவனை அப்படியே நம்புவீர்கள். Your inner man will be strong and he will be quiet in times of afflictions. அநேக துன்பத்தின் நேரத்தில், நெருக்கத்தின் நேரத்தில், பாடுகளின் நேரத்தில் உங்களுடைய உள்ளான மனிதன் அமைதலோடு இருப்பான். Psalmist says, he clearly says, it is better to trust in the Lord than to put confidence in men. சங்கீதக்காரன் மிக அழகாய் சொல்லுகிறார். சங்கீதம் 119:8 மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். See, you are confident about one person that he will bring money to you. நீங்கள் ஒரு மனிதனை நம்பி அவர் எனக்கு பணம் கொண்டு வருவார் என்று இருப்பீர்கள். That man didn't turn to you. ஆனால் அந்த மனிதன் உங்களிடத்தில் வரவில்லை. You are very confident about your relative that man will come and help you. நீங்கள் உங்களுடைய உறவின் மனிதனை குறித்து அதிகமாய் நம்பினீர்கள், அவர் வந்து உதவி செய்வார் என்று சொல்லி. But he didn't even pick up your call. ஆனால் உங்களுடைய போன் கால் கூட அவர் எடுக்கவில்லை. You are very confident about your property that will help you one day. உங்களுக்கு உங்கள் சொத்து ஒரு நாள் நிச்சயமாக உதவி செய்யும் என்று நினைத்தீர்கள். But all of a sudden it dried up. ஆனால் அது அப்படியே காய்ந்து போய்விட்டது. You are very confident about your gold. உங்களுக்கு இருக்கிற அந்த தங்க நகைகளை குறித்து நீங்கள் அதிகமாய் நம்பிக்கை வைத்திருந்தீர்கள். But it went off. ஆனால் அது அப்படியே கடந்து போய்விட்டது. In Isaiah 31:1 and 3 says, ஏசாயா 1 and 3. Isaiah 31:1 and 3. ஏசாயா 31:1-3 சொல்லுகிறது. I want to read it for you. அந்த வசனத்தை நான் உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். Isaiah 31. Isaiah 31:1-3. Woe to those who go down to Egypt for their help and rely on horses, who trust in chariots because they are many. The third verse it says, now the Egyptians are men, are not God, and their horses are flesh and not spirit. When the Lord stretches out his hand, both he who helps will fall and he who is helped will fall down. They all will perish together. ஏசாயா 31:1-3 உங்களுக்காய் வாசிக்கிறேன். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ!
அவரும் ஞானமுள்ளவர். அவர் தம்முடைய வார்த்தைகளை மறுக்காமல் தீங்கு வர பண்ணி தீமை செய்கிறவர்களின் வீட்டுக்கும் அக்கிரமக்காரருக்கு சகாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாக எழும்புவார். 3ஆம் வசனம், எகிப்தியர் தெய்வம் அல்ல, மனுஷர்தானே, அவர்களுடைய குதிரைகள் ஆவி அல்ல, மாம்சம்தானே. கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார், அப்பொழுது சகாயம் செய்கிறவனும் இடறி சகாயம் பெறுகிறவனும் விழுந்து அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார்கள். It is very clear in this part. People of Israel are not looking to the Holy One of Israel. இந்த வேத பகுதி மிக தெளிவாய் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேவனாகிய பரிசுத்தரை நோக்காமல் இருந்தார்கள். In the midst of your affliction, you need to turn to the Lord, not to the princes, not to the kings, not to your property, not to your gold, not to the things that relates to the earthly. உங்களுடைய நெருக்கத்தின் நேரத்தில் நீங்கள் ராஜாக்களிடத்திலும் பிரபுக்களிடத்திலும் உங்களுடைய சொத்துக்களிடத்திலும் உங்களுடைய தங்கத்தினிடத்திற்கும் பணத்திடத்திற்கும் அல்லது நீங்கள் அறிந்த பெரிய நபர்களிடத்திலும் அல்லது வேறு காரியங்களிடத்திலும் திரும்பாமல் இந்த உலகத்திற்குரிய பொக்கிஷங்களை நோக்கி திரும்பாமல் இருக்க வேண்டும். In the midst of your afflictions, you should not turn to materialistic things, but you should look to the Lord, the Holy One of Israel. உங்கள் நெருக்கத்தின் மத்தியிலே நீங்கள் உலக பொருட்களுக்கு நேராக திரும்பாமல் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நீங்கள் திரும்ப வேண்டும். Here the Bible is very clear telling about Egyptians are men, not God. இந்த இடத்தில் வேத வசனம் 3ஆம் வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, எகிப்தியரும் மனிதர்தான், அவர்கள் தெய்வம் அல்ல என்று. Horses are flesh, not the spirit. குதிரைகள் ஆவி அல்ல, மாம்சம்தானே. So when the Lord stretches his hands, both he who helps will fall, who is helped also will fall. கர்த்தர் தமது கரத்தை நீட்டும்போது சகாயம் செய்கிறவனும் இடறுவான், சகாயம் பெறுகிறவனும் விழுந்து அனைவரும் ஏகமாக அழிந்து போவார்கள். Even the king Asa issue, the Bible says, in his disease he did not seek the Lord but physicians. ஆசாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, தனக்கு இருந்த வியாதியின் மத்தியிலும் அவன் கர்த்தரை தேடவில்லை, அவன் வைத்தியர்களையே தேடினான் என்று. See, God is expecting us to turn to him in all of our situations. தேவன் நாம் நெருக்கத்தின் மத்தியில் அவரை மாத்திரமே நோக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். I encourage you today, check yourself, examine yourself. Are you trusting your riches and your skills? இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், உங்களை தாங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் யாரிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் என்று. உங்கள் பொருளாதாரத்தின் மேலும் உலகத்திற்குரிய ஐஸ்வர்யத்தின் மேலும் உங்கள் நம்பிக்கை இருக்கிறதா என்று. Are you trusting God even you have all of this? இந்த எல்லா காரியமும் உங்களுக்கு இருந்தாலும் தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறீர்களா? Psalmist says, I put my trust in the Lord. Psalms are the psalms of faith, psalms of trust and psalms of hope in hopeless situations. தேவ மனிதன் சங்கீதத்தில் சொல்லுகிறார், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். இந்த சங்கீதங்கள் எல்லாம் விசுவாசத்தின் சங்கீதங்கள், நம்பிக்கையின் சங்கீதங்கள் என்று சொல்லி அநேக விசுவாச காரியங்களை ஊக்கப்படுத்துகிறவைகளாய் இருக்கிறது. If you trust your riches, you will be ashamed. உங்களுடைய பொக்கிஷத்தை நம்பினால் நீங்கள் லட்சை அடைவீர்கள். But if you trust the Lord, he won't let you down. ஆனால் தேவனை நம்பினீர்களே என்றால், நம்புவீர்களே என்றால் அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். So be careful and be aware of every situation that is there in your life. ஜாக்கிரதையோடும் உங்களை சுற்றிலும் நடக்கிற சகல காரியத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். Don't give room to evil. பிசாசுக்கும் தீங்கிற்கும் இடம் கொடாமல் இருங்கள். He will destroy you. Stick to the values which Spirit of God is giving you as an instruction. தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு செவி கொடுங்கள், அதன்படி நடங்கள். Don't compare yourself with anything, because each one of us are created by God in a unique way. மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளாதீர்கள், மற்ற பொருளோடு ஒப்பிட்டுக் கொள்ளாதீர்கள். தேவன் ஒவ்வொருவரையும் தனித்துவமாய் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். Take responsibility. You need to give room to God in your life and your day-to-day life. You need to acknowledge God in every step. உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிகழ்வுகளிலும், ஒவ்வொரு நடக்கையிலும் தேவனை குறித்து நீங்கள் ஒவ்வொரு முறையும் நினைத்து அவருக்குரிய காரியங்களையும் அவருக்குரிய கனத்தையும் நீங்கள் செலுத்த வேண்டும். So far I have been trusting in my property. So far I have been trusting in my
சூழ்நிலையிலிருந்து ஆண்டவரை இத்தனை நாட்கள் என் சொத்தை குறித்து நான் நம்பிவிட்டேன், எனக்கு இருக்கிற பொருள்களின் மேல் நம்பிக்கை வைத்து விட்டேன், திறமையின் மேலே நம்பிக்கை வைத்து விட்டேன், வேறு காரியத்தின் மேலே நம்பிக்கை வைத்து விட்டேன் ஆண்டவரே, இன்றையிலிருந்து நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். Even if you fail 100 times or 1000 times, don't worry. God will help you to raise you up again. நீங்கள் 100 முறை அல்ல 1000 முறை விழுந்தாலும் கவலைப்படாதீர்கள். தேவனிடத்தில் வாருங்கள், அவர் மறுபடியும் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார். All that you need to do, put your confidence in the Lord. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான், கர்த்தர் மேல நீங்கள் முழு நம்பிக்கையோடு இருங்கள். Don't trust your riches, don't trust your education, don't trust anything, any materialistic thing. இந்த உலகத்திற்குரிய பொக்கிஷங்களோ, இந்த உலகத்திற்குரிய வேறு காரியங்களையோ, அல்லது இந்த உலகத்திற்கு உரிய பெரிய அந்த படிப்புகளை மாத்திரம் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்காதீர்கள். Because everything fails, Jesus never fails. எல்லாம் உங்களை ஒரு நாள் கைவிட்டு விடலாம், ஆனால் தேவன் உங்களை நிச்சயமாக கைவிட மாட்டார்.